கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போறோம்னா அக்ஷயா லாட்டரி கெஸ்ஸிங் ட்ரா நம்பர் 655 உரிய ஒரு சிறப்பான ஒரு அக்ஷயா லாட்டரி கெஸ்ஸிங் நான் பார்க்க போறோம். இதில் நம்ம பார்க்க போற கெஸ்ஸிங் என்னன்னா ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான இண்டிவிஜுவல் போர்டு கெஸ்ஸிங் அண்டு 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங், ஏபிஎஸ்சிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் அண்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க தான் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. நம்ம சேனல்ல இன்னும் நீங்க மெம்பரா ஜாயின் பண்ணலாம், மறக்காம மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதாவது மினிமம் கேஎல் டைமண்ட்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதாவது டைமண்ட்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அப்பதான் உங்களால எல்லா கெஸ்ஸிங்கையும் விசிபிள் பண்ண முடியும், ஓகேங்களா? இப்போ நம்ம அக்ஷயா லாட்டரி கெஸ்ஸிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி காருண்யா லாட்டரி கெஸ்ஸிங், காருண்யா லாட்டரி ரிசல்ட் ட்ரா நம்பர் 657 ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போறோம், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோவில் கொடுத்துருந்தா இதை பார்த்துருவோம். அதாவது ஏ போர்டு 9, பி போர்டு 1, சி போர்டு 0. இதில் நம்ம அப்படி கரெக்டாக மேட்ச் பண்ணி எடுத்துருக்கோங்க. பாக்ஸ் கெஸ்ஸிங்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 197 இப்படி கொடுத்துருப்போம், ஓகேங்களா? 197 இப்படி கொடுத்துருப்போம். இதில் நம்ம பாக்ஸாக நீங்கள் மாற்றுறப்ப இங்கே 9க்கு 9 வந்துடும், 1க்கு 1 வந்துடும். இங்கே 0 வந்த இடத்துல நமக்கு கிடைச்ச நம்பர் 7 இதாங்க. இந்த 7 வரலைன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் சாய்ஸ் உள்ள ஒரு நம்பர் 0 தாங்க. இந்த 0 எப்படி வந்திருக்கும்னா நம்மளுக்கு 910 பாக்ஸாக நம்ம கொடுத்துருப்போம். கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு வின்னிங் தட்டி தூக்கி இருந்திருக்கலாம். ஒரு நம்பரில் போச்சு. அடுத்து ஆல் போர்டு கெஸ்ஸிங்கில் பார்த்துக்கிட்டாலுமே, அதாவது ஏபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா 9, 1, 7. இதில் 9 பாஸ், 1 பாஸ், 7 மட்டும் உள்ள வரல. என்ட்ரி கொடுக்க வேண்டிய ஒரு நம்பர் கொடுக்கல. அதனால தான் நம்ம கான்ஃபிடென்ட்டாக நேற்று நம்ம சொல்லியிருந்தோம். பட் ஆனால் 7 மட்டும்தான் நமக்கு தப்பான ஒரு நம்பராக உள்ள இறங்கிருச்சு. இங்கே 0 வந்துருந்துச்சுன்னா ஒரு 3 டிஜிட் மாசான வின்னிங், ஆல் போர்டு மாசான வின்னிங், ஏபிஎஸ்சிபிசி மாசான ஒரு வின்னிங், எல்லாமே ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி வந்திருக்கும். கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, ஓகேங்களா? வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். அக்ஷயா லாட்டரி கெஸ்ஸிங்கான டுடே ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த 910 வச்சு தான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி பார்த்துருப்பீங்க. நம்ம ஓரளவுக்கு எல்லாமே வின்னிங்கை நோக்கி தான் நம்ம சேனல் போய்கிட்டு இருக்கு. அதனால் உங்கள் ஆதரவு மேலும் மேலும் நமக்கு தேவை. நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுட்டு வீடியோ பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டோம்னா அக்ஷயா லாட்டரி கெஸ்ஸிங்கில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான ஒரு இண்டிவிஜுவல் கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டோம்னா ஏ போர்டு 9. ஏ போர்டு இந்த 9 வச்சு தான் அங்கே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாரி, ஏ போர்டு 9 வச்சு தான் இப்போ நம்ம கெஸ்ஸிங் எடுக்க போகிறோம். ஏ போர்டு 9 வச்சு நமக்கு ஃபஸ்ட்டு இறங்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் 9 வச்சு இதில் ஏ போர்டு இப்போ பார்க்குறது 9 வச்சு இப்போ நம்ம கெஸ்ஸிங் எடுக்க போகிறோம், ஓகேங்களா? இந்த 9 வச்சு ஃபஸ்ட்டு நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா 2 தாங்க. அதாவது இதை வச்சு எடுக்கக்கூடிய ஒரு நம்பர் ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் 2. செகண்ட் ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 7 தாங்க. சாரி, கொஞ்சம் பென் ஸ்டக் ஆகுது. 7, அதாவது 2, 7 அதுக்கடுத்து வாய்ப்பு இருக்கக்கூடிய அதிகபட்ச வாய்ப்பு உள்ள ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 0 தாங்க. இது ஓரளவுக்கு முழுக்க ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற கன்ஃபார்மான ஒரு கெஸ்ஸிங் தாங்க இது. அதனால் மறக்காமல் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். ஏ போர்டு 9 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 2, 7, 0. இதுதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற கெஸ்ஸிங்கில் முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டா அது இதுதான், ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது பி போர்டுக்கும் உண்டான ஒரு கெஸ்ஸிங்கை தாங்க பார்க்க போகிறோம். பி போர்டு கெஸ்ஸிங், பி போர்டு 1 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பி போர்டு 1. பி போர்டு 1 வச்சு நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 1க்கு 1 மறுபடியும் வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஏன்னா 1 வந்துச்சுன்னா மறுபடியும் அந்த 1 அப்படியே காப்பி ஃப்ளிப் ஆகும், ஓகேங்களா? அது இல்லாத பட்சத்துக்கு செகண்ட் சான்சஸ் உள்ள ஒரு நம்பர் 4ங்க. அதாவது 1 வராத பட்சத்துக்கு செகண்ட் சான்சஸ் உள்ள ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 4 தாங்க. 4க்கு அடுத்தாப்புல நமக்கு அதிகபட்சமாக ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு நம்பர் 7. மறுபடியும் இதே நீங்கள் டுடேவும் ஒரு ஆல் போர்டு 7ஆக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஏன்னா ஹைலைட்டில் வருதுங்க. இந்த 7 வந்து ரொம்பவே ஹைலைட்டாக வருது. அதனால தான் நான் சொல்கிறேன். இந்த பி போர்டு 1 வச்சு வரக்கூடிய வாய்ப்பு 1, 4 அப்படி இல்லாத பட்சத்துக்கு 7. இதுதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங். அதனால உங்களுடைய கெஸ்ஸிங் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான் நண்பர்களே. இப்போ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சி போர்டு 0. சி போர்டு 0 வச்சு வர்றதுக்கு ரொம்பவே ஹைலைட்டான ஒரு நம்பர். ஏன்னா பார்த்துக்கிட்டிங்கன்னா போன மாதம்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 0ன்றது ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் தாங்க. சாரி 2 என்ட்ரி இருக்கு. 0 வந்து 2 தடவை தான் வந்துச்சு. ரொம்பவே ரேரு ஓகேங்களா. அதனால 0 வச்சு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இறங்கக்கூடிய ஒரு நம்பர். 0னாலே 6 வெளியில வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஏன்னா இந்த மாதம் இன்னும் 6 இன்னும் வெளியே வரலை. ஏன்னா 8, 5 இந்த மாதிரி தான் வந்துட்டே இருக்கு. இதில் இந்த மாதத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 8, 5 அதாவது 8ம் 5ம் தான் ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இது வந்து சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங். சி போர்டில் ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 8, 8, 5 தாங்க. ஏன்னா இதுதான் ஓரளவுக்கு ரொம்பவே இந்த போர்டில் ரொம்ப ஹைலைட்டாக உட்கார்ந்த ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இது 8ம் 5ம் தான் ஓகேங்களா. இப்போ நம்ம 0 வச்சு அடுத்து ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் 6 அப்படி இல்லாத பட்சத்துக்கு 3 அதுவும் இல்லாத பட்சத்துக்கு சாரி அது இல்லாத பட்சத்துக்கு 9 தாங்க. 9 ஏ போர்டில் இறங்கணும், 9 சி போர்டில் இறங்குறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. சி போர்டு 0 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 6 அப்படி இல்லாத பட்சத்துக்கு 3 அப்படி இல்லைன்னா ஃபைனலாக வரக்கூடிய ஒரு அவுட்புட் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 9. இதுதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற கெஸ்ஸிங்கில் ஒரு சிங்க் ஆகிற ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான் நண்பர்களை பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்க. இப்போ வரைக்கும் ஏ போர்டுக்கான ஒரு நம்பர், பி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங், சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் 3மே பார்த்தாச்சு. 3லையும் ஒவ்வொரு நம்பர் எடுத்து 3 டிஜிட் பாக்ஸ் கிரியேட் பண்ணி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான ஒரு மெம்பர்ஷிப் பேக் ஃப்ரீயாக உங்களை தேடி வரும் ஓகேங்களா. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான் நண்பர்களே. இப்போ ஹைலைட்டாக நம்ம பார்க்க போகிறது அக்ஷயா லாட்டரி கெஸ்ஸிங்குரிய ஒரு ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் தாங்க. இப்போ நான் சொன்னோம்னா ஏபிஏசிபிசிக்கான ஒரு சிங்க் ஆகிற ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இதில் ஃபஸ்ட்டு ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு நம்பர் 42 ஓகேங்களா. 42 ஃபஸ்ட்டு ஒன் நம்பர் அப்படின்னா 42 அப்படி இல்லைன்னா இதே உல்ட்டாவாக்கி போட்டுங்க 24. ஏன்னா நம்மளுக்கு இப்படி தான் மாறிக்கிட்டே இருக்குது. 2 டேஸாக பார்த்தீங்கன்னா அப்படி தான் நம்பர் மாறிட்டே இருக்குது. அதனால் இந்த வட்டம் சுத்தமாக ஒரு இதாகவே இருக்கவே கூடாது. ரொம்பவே ஒரு கவனமாக இருக்கணும். நம்ம பக்கவாதம் கெஸ்ஸிங் எடுக்கிறோம். அடுத்து வாங்க அடுத்து பார்த்துருவோம். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டபுள்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 7, 7 நான் சொன்னேன் இல்லையா, ஹைலைட்டான ஒரு நம்பர். ஆல் போர்டில் 7 எதுக்கும் வச்சு ப்ளே பண்ணிக்கிங்க. அது நம்ம ஆல் போர்ட்லேயும் நம்ம கொடுத்துருவோம். 7 ரொம்பவே ஹைலைட்டாக ஒரு நம்பர் இருக்குது. அதனால தான். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 86 ஓகேங்களா. 86 4224 77 86 அதுக்கு அடுத்து ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 65 ஓகேங்களா. 65 அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 04 இதுதாங்க ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அதுதான். ஏபிஏசிபிசிக்கான ஒரு அக்ஷயா லாட்டரி கெஸ்ஸிங்கில் 4224 77 86 6504 இது ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற ஒரு கெஸ்ஸிங் தாங்க. ஏன்னா இது எப்படி வரும்னா 42 இங்கே 6 வரும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு 707 இப்படி வருங்க. அதாவது இப்படி பேட்டர்னாக வரும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு 4 7 5 இப்படி வருங்க. அதாவது இங்கேருந்து இப்படி வரும், இங்கேருந்து இப்படி இறங்கும், இப்படி வந்துடும் ஓகேங்களா. 4 7 5 இப்படி வரும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு 4 2 6 இப்படி வந்துடும் ஓகேங்களா. இது ஏபிஏசிபிசிக்கான ஒரு கணிப்புகள் தான். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங்காக பார்த்துருவோம். அதை நீங்கள் மேக்ஸிமம் 3 டிஜிட் பாக்ஸாகவும் போடலாம், அப்படின்னா ராவா கூட அப்படியே எடுத்து ப்ளே பண்ணலாம் ஓகேங்களா. இப்போ நம்ம பார்க்க போகிறது அக்ஷயா லாட்டரி கெஸ்ஸிங்கில் ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங் தான். 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங்கில் ஃபஸ்ட்டு ஒன் நம்பர் 475 ஓகேங்களா.
475. அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா 787 இப்படி வருங்க. இது வந்து இதெல்லாம் ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு நம்பர் 787. ஓகேங்களா. அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா 638 2 நம்பர்ல மிஸ் ஆகுதுங்க. உங்களுக்கு எதுவும் வாய்ப்பு எதுவும் கன்ஃபார்மாக தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. 638க்கு அடுத்தாப்புல பார்த்துக்கிட்டீங்கன்னா 261. சார் இது ஒழுங்கா தெரியலன்னு நினைக்கிறேன். அது பார்த்துக்கிட்டீங்கன்னா 261. ஓகேங்களா. 261க்கு அடுத்தாப்புல பார்த்துக்கிட்டீங்கன்னா 478. ஓகேங்களா. 478. ஏன்னா 4மே ரொம்ப ஹைலைட்டாகவே இருக்குங்க. நம்பர் பார்த்துக்கிட்டீங்கன்னா 4மே நிறையா தடவை உள்ள கிராஷ் டாக்ல நிறையா உள்ள வருது. ஓகேங்களா. அடுத்து ஃபைனலாக பார்த்துக்கிட்டீங்கன்னா 746 இதாங்க. அதாவது எல்லாத்துலேயுமே 4 7ன்றது ரொம்பவே ஹைலைட்டாக இருக்குது பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் பாக்ஸ் கேசிங்கில் பார்த்துக்கிட்டோம்னா 475 787 638 அண்ட் 261 478 746 இதுதான் வர்றதுக்கான வாய்ப்பு ஹைலைட் இருக்கக்கூடிய ஒரு நம்பர். இதுலேருந்து 2 நம்பர் இதில் இறங்கி இதில் ஒரு நம்பர் இப்படி உட்காரலாம். ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி அதான் உங்களை பாக்ஸாக ப்ளே பண்ணுங்கன்றது மறக்காமல் சொல்கிறது. ஓகேங்களா. யார் யார் எப்படி எப்படி ப்ளே பண்ணுறீங்கன்றதை அது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல் போர்டுக்கான ஒரு கெஸிங்கை தாங்க பார்க்க போகிறோம். ஆல் போர்டுக்கான ஒரு கெஸிங் தான். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பார்க்க போகிறது ஆல் போர்டுக்கான ஒரு கெஸிங். இதுதான் முக்கியமான ஒரு ப்ளே பேட்டர்னே சொல்லலாம் ஓப்பனாகவே. ஓகேங்களா. அதை நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு ஒன்று நம்பர் பார்த்துக்கிட்டோம்னா 7 ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது. செகண்டு 4ங்க. 7 4 8 இதாங்க ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற கெஸிங். அதாவது இந்த 910லேருந்து வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக கிடைச்ச ஒரு அவுட்புட் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 748 இதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற ஒரு கெஸிங்கில் முக்கியமான ஒரு கெஸிங். என்னோட கெஸிங்கை நான் சொல்லிவிட்டேன். உங்களோட கெஸிங் என்னன்றதை மறக்காம நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏனும் உங்களுக்கு கெஸிங் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். யார் யாருக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு கெஸிங் தேவைன்றதை மறக்காமல் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. 910 வச்சு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நம்பர் 748. இதையே நீங்கள் 3 டிஜிட் பாக்ஸாக போட்டுக்குங்க. ஓகேங்களா. முக்கியமான ஒரு நம்பர், அதனால் கவனமாக ப்ளே பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: கேரளா லாட்டரி கெஸிங் நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் சேனல் சார்பாக யூடியூபுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு பெட்டிங்கோ கேம்பிளிங்கோ எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர்: கேரளா லாட்டரி ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இங்கு பெட்டிங்கோ கேம்பிளிங்கோ எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கேரளா லாட்டரி கேரளா மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் யூடியூப் சார்பாக யூடியூப் சேனலுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எது எப்படி விளாடணும் புரியும். நன்றி, வணக்கம்.